இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பளையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைப். ஹலோ வியூவர்ஸ், நடிகர் அஜித்திற்கு தென்னிந்திய சினிமாவில் இருக்கும் பிரபலம் குறித்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன் பாலிவுட்டிலும் அவரது புகழ் கொடிக்கட்டி பறக்கிறது. இப்படிப்பட்ட புகழ்மிக்க நடிகரை பற்றி தெரியாது என்று கூறினால் அவரது ரசிகர்களின் மனநிலையை பற்றி கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஆம், இப்படி ஒரு பதிலளித்த நடிகையை சமூக வலைதளங்களில் தாளித்து வருகின்றனர் அஜித் ரசிகர்கள். நடிகர் விஜயுடன் நெஞ்சினிலே, விஜயகாந்துடன் நரசிம்மா ஆகிய படங்களில் நடித்தவர் இஷா கோபிகர். 10 வருடங்களுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் இருந்து காணாமல் போன இவர் தற்பொழுது சிவகார்த்திகேயனின் திரைப்படம் ஒன்றில் நடிக்க இருக்கிறார். இத்திரைப்படம் குறித்து பேசிய அவர் சிவகார்த்திகேயனை இளம் சூப்பர் ஸ்டார் என புகழ்ந்து தள்ளினார். மேலும் நடிகர் அஜித் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் ரசிகர்களின் தலையில் குண்டை தூக்கி போட்டார் என்றே சொல்லலாம். அதாவது அஜித் இன்னும் நடித்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள்லாம் பயங்கர கோபத்தோட அவங்கள ட்விட்டரில் ரொம்பவே தாக்கி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நடிங்க தமிழில் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்கள ரொம்பவே திட்டிட்டு இருக்காங்க. தற்போது இந்த தகவல் தான் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அஜித் அவர்களோட கடைசியாக வந்த விஸ்வாசம் படம் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தோட 50வது நாள் வெற்றி விழா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொண்டாடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மொத்த வசூல் கிட்டத்தட்ட 200 கோடியை தாண்டிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு. இந்த படத்தோட லாபமும் நல்ல வசூல் பெற்றதுனால அடுத்தது பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் போனி கபூரோட தயாரிப்பில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று வெளியாயிருக்கு. இதுவும் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அதாவது சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 1 ஆகிய படங்களை தொடர்ந்து வினோத் அஜித்தின் 59வது படத்தை இயக்கி வருகிறார். அமிதாப் பச்சன், டாப்ஸி உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான இந்தி திரைப்படம் பிங்க். அந்த படத்தின் தமிழகம் தான் இந்த படம். இதன் படப்பிடிப்பு தற்போது ஹைதராபாத்தில் நடந்து வருகிறது. நிரவ் ஷா இப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்கிறார். யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். அஜித், வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத் உள்ளிட்டவர்கள் நடித்து வரும் இப்படத்துக்கு நேர்கொண்ட பார்வை என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. படத்தின் முதல் பார்வையை நேற்று படக்குழு வெளியிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் நடிக்கும் படத்தின் முதல் பார்வை என்றால் அஜித் மட்டும் தான் இருப்பார். ஆனால் இந்த படத்தின் முதல் பார்வையில் அஜித்தோடு படத்தின் நாயகிகளும் இடம் பிடித்திருக்கிறார்கள். இது முதல் முறை என்று சொல்கிறார்கள் அஜித்தின் தீவிர ரசிகர்கள். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. டைட்டில் எப்படி இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.